ஹாய் காய்ஸ், ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லட்டா. ஒரு இருட்டறையில 2 மெழுகுவர்த்தி இருந்துச்சாம். ஒரு மெழுகுவர்த்தி சொல்லுச்சான், நான் எரிய மாட்டேன், நான் எரிஞ்சா கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிடுவேன், என் ஆயிலும் போயிடும் அப்படி சொல்லுச்சான். 2வது மெழுகுவர்த்தி மெதுவா சிரிச்சுச்சான், தானாகவே எரிய தொடங்குச்சான். அப்போ அந்த இருட்டா இருந்த ரூம் நல்ல வெளிச்சமாச்சான். அங்க நடக்கிறவங்க தடுமாறாம நடந்தாங்க. பொருளை எடுக்கிறவங்க சிரமமே இல்லாம கண்டுபிடிச்சு வெளிச்சத்துல பொருள் எடுத்தாங்க. அப்போ மெழுகுவர்த்தி 2வது மெழுகுவர்த்தி பார்த்து கேட்டுச்சான், நீ கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிட்டு இருக்கியே, உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு 2வது மெழுகுவர்த்தி சொல்லிச்சான், நான் எரியாம இருந்திருந்தா வெறும் சாதாரண மெழுகுவர்த்தியா தான் இருந்திருப்பேன். நான் இப்ப வெளிச்சம் கொடுக்கறதுனால நான் பல பேருக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுத்துருக்கேன், என்னால பல பேர் பிரயோஜனம் அடைஞ்சாங்க அப்படின்னு சொல்லிச்சான். இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, மனுஷனாகிய உங்களுக்கும் ஏதாச்சும் ஒரு திறமை இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. அது அந்த 4 சவுத்துக்குள்ளே முடக்கி வைக்காதீங்க. யார் என்ன சொல்லுவாங்களோ, நம்மளை தப்பா பேசுவாங்களா, நம்மளால முடியுமா முடியாதா அப்படின்னு உங்க மைண்டுக்குள்ளே போட்டு குழப்பாம உங்க திறமைய வெளியே வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க. எரியாத மெழுகுவர்த்தி மாதிரி உங்க திறமையும் தெரியாம போயிடும். நீங்க தைரியமா முயற்சி எடுத்தா உங்க வாழ்க்கை மட்டும் இல்ல, உங்க குடும்ப வாழ்க்கையே அழகாயிரும். உங்க வாழ்க்கை அழகாயிருச்சுன்னா உங்க சுற்றியுள்ள வாழ்க்கை எல்லாமே அழகாயிரும். கரைய பயந்த மெழுகுவர்த்தி இருட்டிலேயே இருந்தது, கரைய துணிந்த மெழுகுவர்த்தி உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுத்தது. அதுபோல பயஞ்சு ஒளிஞ்சு வாழாதீங்க, உங்க திறமைய வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க. இந்த மாதிரி ஸ்டோரிஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டுமே ஷேர் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்போர்ட் காய்ஸ். பாய்.